வணக்கம், வந்தனம், நமஸ்தே, நமஸ்கார். அமுதமலை இணையதள வானொலியில் இலங்கையின் இன்பப்பட்டறையில் இணைந்திருக்கின்றோம். நமது வாழ்க்கையில் உண்மையான போஷாக்கு எது தெரியுமா? சந்தோஷம். எப்பவுமே சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்றால் எப்போதும் கவலையற்றவராக வாழ பழகிக்கொள்ள வேண்டும். எப்போதும் கவலையற்றவர்களாக வாழும் வழிகளைத்தான் ஆன்மீகம் நமக்கு கற்றுக் கொடுக்கின்றது. எல்லா திசையிலிருந்தும் தவிர்க்க முடியாத பிரச்சனைகள் எம்மை நோக்கி வந்து கொண்டிருந்தாலும் நாம் நமது சந்தோஷத்தை இழக்காமல் இருக்க வேண்டும் என்றால் நம்மிடம் ஆன்மீகம் என்ற பாதுகாப்பு கவசம் இருக்க வேண்டும். ஆகவே ஆன்மீகத்தோடும் அமுதமலையோடும் இணைந்திருங்கள். உங்களோடு பேசிக் கொண்டிருக்கும் நான் இலங்கையிலிருந்து யோகிராஜ். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது அமுதமலை இணையதள வானொலியில் இலங்கையின் இன்பப்பட்டறை. அடுத்ததாக நாம பார்க்க போற பதிவு இலங்கையின் செய்திகள். இலங்கையின் செய்திகளில், இலங்கையில் போக்குவரத்து பிரிவுகளில் கடமையாற்றும் போலீஸ் உத்தியோகத்தர்களுக்கு வழங்கப்படும் சம்பள தொகையை 25% அதிகரிக்க போலீஸ் தலைமையகத்தால் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. அத்தோடு கனடிய உயர்ஸ்தானிகர் எரிக் வாலஷ் மற்றும் விவசாய அமைச்சர் KD லால்காந்த் ஆகியோருக்கு இடையில் கடந்த வாரம் இடம்பெற்ற சந்திப்பின் போது இலங்கையின் விவசாயத்துறையின் முன்னேற்றத்திற்கு ஒத்துழைப்பு வழங்க கனடா விருப்பம் தெரிவித்துள்ளதாக கூறப்படுகிறது. அத்தோடு நாடுபூராகவும் இலங்கை பிரம்மகுமாரிகள் ராஜயோக நிலையத்தினரால் விமர்சையாக கொண்டாடப்பட்ட மகா சிவன்ராத்திரி தினத்தில் ஒட்டுமொத்தமாக 44,264 பக்த அடியார்கள் ஆன்மீக அனுபவம் பெற்று நன்மை அடைந்தமை குறிப்பிடத்தக்கது. இந்நிகழ்வுகளானது இலங்கையில் வத்தளை, கொட்டாஞ்சேனை, அவிசாவளை, ரத்னபுரி, பலாங்கொடை, கண்டி, மாத்தளை, வவுனியா, கிளிநொச்சி, மன்னார், முல்லைத்தீவு, மட்டக்களப்பு, திருகோணமலை, யாழ்ப்பாணம், கதிர்காமம், மொனராகலை, வந்தாரமூலை, கொக்கட்டிச்சோலை, ஸ்ரீபாதா, கல்முனை, புத்தளம் மற்றும் களுத்துறை ஆகிய இடங்களில் இடம்பெற்றிருந்தமை சிறப்பம்சமாகும். அத்தோடு சர்வதேச மகளிர் தினத்தை முன்னிட்டு நேற்றைய தினம் தெஹிவளை பிரம்மகுமாரிகள் நிலையத்தில் சுவாமி விவேகானந்தா கலாச்சார நிலையமும் இந்திய உயர்ஸ்தானிகர் மையமும் இணைந்து பெண்களின் அதிகாரத்திற்கான யோகா என்ற தலைப்பில் விசேட ஒன்று கூடல் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இதில் பல முக்கியஸ்தர்கள் பங்கு பெற்றியமை சிறப்பம்சமாகும். இலங்கையில் தற்போது குறிப்பாக கரையோர பகுதிகளில் கடும் வெப்பமான காலநிலை நிலவுவதை காணக்கூடியதாக இருக்கின்றது. அதிகளவான நீர் அருந்தும்படியும் வெயில் நேரங்களில் வெளியே செல்பவர்கள் முடிந்தவரை வெள்ளை நிற ஆடைகளை அணிந்து கொள்ளுமாறும் சுகாதாரத்துறையினரால் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அத்தோடு எமது பல பிரம்மகுமாரிகள் ராஜயோக நிலையங்களில் சிவன் ராத்திரியையொட்டி கொடியேற்ற நிகழ்வுகள் இடம்பெற்றமையும் குறிப்பிடத்தக்கது. இலங்கையின் செய்திகளோடு இணைந்திருந்தமைக்கு நன்றி. தொடர்ந்து இணைந்திருங்கள். இது அமுதமலை இணையதள வானொலியில் இலங்கையின் இன்பப்பட்டறை. அடுத்ததாக நாம பார்க்க போற பதிவு இலங்கையில் நாம் பார்க்க வேண்டிய முக்கியமான இடங்கள். அந்த வகையில் இன்றைக்கு சிகிரியாவை பற்றி பார்க்கலாம். சிகிரியா என்பது இலங்கையின் வரலாற்றிலும் கலாச்சாரத்திலும் மிக முக்கியமான இடமாக திகழ்கின்றது. உலக புகழ்பெற்ற இந்த நினைவு சின்னம் மாத்தளை மாவட்டத்தில் அமைந்துள்ளது. சிகிரியா என்ற சொல் சிங்கப்பாறை என்று பொருள்படும். ஏனெனில் இது சிங்கத்தின் வடிவத்தை போன்று தோற்றமளிக்கக்கூடிய ஒரு பெரும் பாறை மீது கட்டப்பட்ட அரண்மனை ஆகும். பாறையின் உயரம் சுமார் 200 மீட்டர்கள். அதன் மீது அமைக்கப்பட்டுள்ள மாளிகை, தோட்டங்கள், நீர்த்தேக்கங்கள் மற்றும் ஓவியங்கள் அனைத்தும் பண்டைய இலங்கையின் உயர் கட்டிடக்கலை திறமைக்கு சான்றாக நிற்கின்றது. சிகிரியாவின் வரலாற்று முக்கியத்துவம் கிறிஸ்துவுக்கு பின் 5ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்தது. அந்த காலத்தில் காசியப்பன் என்ற அரசர் ஆட்சி செய்தார். காசியப்பன் தன் தந்தை தம்மரை கொன்றதாக கூறப்படுகிறது. இதன் காரணமாக தனது சகோதரனான மோகல்லானவிற்கு அச்சமடைந்து அவர் தன்னை பாதுகாக்க எளிதான இடம் தேடி சிகிரியாவை தேர்ந்தெடுத்தார். பாறையின் மீது அரண்மனையையும் அதனை சுற்றிய தோட்டங்களையும் அமைத்து ஒரு பாதுகாப்பான நகரமாக மாற்றினார். அரசர் காசியப்பன் சிகிரியாவை தனது ஆட்சியின் மையமாக உருவாக்கினார். ஆனால் சில ஆண்டுகளில் அவரது சகோதரர் மோகல்லானவன் திரும்பி வந்து அவரை தோற்கடித்தார். இதன் பின்னர் சிகிரியா பயன்படுத்தப்படவில்லை என்றாலும் அதன் அழகும் சிறப்பும் முக்கியத்துவமும் காலத்தால் அளிக்கப்படவில்லை. சிகிரியா என்பது உலகின் மிக பழமையான நகர திட்டமிடல்களுள் ஒன்றாக கருதப்படுகின்றது. பாறையின் கீழே இருந்து மேலே செல்லும் வரை மிக அழகாக திட்டமிடப்பட்டுள்ள நீர்த்தேக்கங்கள், பூங்காக்கள், பாதைகள் மற்றும் அரண்மனை அமைப்புகள் அனைத்தும் அத்தகைய உயர்ந்த கட்டிடக்கலையின் ஆதாரங்களாக இருக்கின்றன. சிகிரியாவின் கீழ்ப்பகுதியில் நீர்நிலைகள் மற்றும் தோட்டங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. இவை இன்று வரை வேலை செய்யும் வகையில் நீர்ப்பாதைகளை கொண்டுள்ளன. பண்டைய காலத்தில் எவ்வாறு இத்தகைய தொழில்நுட்பங்கள் பயன்படுத்தப்பட்டன என்பதற்கு சிகிரியா ஒரு அரிய எடுத்துக்காட்டாக உள்ளது. சிகிரியா ஓவியங்கள் உலக புகழ் பெற்றவை.
பாறையின் மேற்பரப்பில் சுமார் 140 மங்கை உருவங்கள் வரைந்திருந்ததாக கூறப்படுகின்றது. தற்போது அந்த ஓவியங்களில் சில மட்டும் நிலைத்திருக்கின்றன. இவ்வோவியங்களில் பெண்கள் அழகாகவும் உயிருடனும் பேசும் வகையில் வரைந்துள்ளனர். அவர்களின் உடைகள், ஆபரணங்கள், முகபாவனைகள் ஆகியவை அக்கால கலைஞர்களின் திறமையை வெளிப்படுத்துகின்றன. இந்த ஓவியங்கள் இயற்கை வண்ணங்களை பயன்படுத்தி உருவாக்கப்பட்டவை. ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் கடந்துவிட்டாலும் இவற்றின் அழகு இன்னும் மங்காதது என்பது மிகவும் ஆச்சரியமானது. சிகிரியாவில் இன்னொரு சிறப்பான அம்சம் அதன் கண்ணாடி சுவர் ஆகும். இது மிகவும் மிருதுவான, பளிச்சிடும் வகையில் பளபளப்பாக உள்ளதாக கூறப்படுகின்றது. அந்த காலத்தில் அந்த சுவரில் பார்க்கும் போது ஒருவரின் முகம் தெளிவாக பிரதிபலிப்பதாகவும் கூறப்படுகின்றது. மேலும் இந்த சுவரில் அக்கால பார்வையாளர்கள் தங்கள் எண்ணங்களை எழுதி கொண்டதாகவும் அவை பல நூற்றாண்டுகளுக்கு முந்தைய தமிழ் மற்றும் பாலி மொழிகளில் காணப்படுவதால் மொழி மற்றும் இலக்கிய வரலாற்றிற்கும் முக்கிய ஆதாரமாக உள்ளது. சிகிரியாவின் சர்வதேச முக்கியத்துவத்தை கருத்தில் கொண்டு 1991 ஆண்டு யுனெஸ்கோவால் உலக பாரம்பரிய களமாக சிகிரியா அறிவிக்கப்பட்டது. இது உலக பாரம்பரியத்தின் ஒரு முக்கிய அங்கமாக மாறியது. இன்று சிகிரியா இலங்கையின் மிகப்பெரிய சுற்றுலா மையங்களில் ஒன்றாகும். ஆண்டுதோறும் ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் உலகம் முழுவதிலிருந்தும் இதை பார்வையிட வருகின்றனர். சிகிரியா இன்று இலங்கையின் வரலாற்றையும் கலாச்சாரத்தையும் கட்டிடக்கலையையும் உலகம் முழுவதும் பரப்பும் ஒரு வாழ்ந்த எடுத்துக்காட்டாக உள்ளது. இது இலங்கை மக்களின் பெருமையையும் தங்கள் முன்னோர்களின் மெய்த்திறமையையும் காட்டும் பொக்கிஷமாக திகழ்கின்றது. சிகிரியா என்பது வெறும் பாறை அல்லது பழைய கோட்டை மட்டுமல்ல. அது பண்டைய இலங்கையின் அறிவையும் கலையையும் திறமையையும் பாதுகாப்புக்கான யுக்திகளையும் ஆட்சி திறமையையும் உலகிற்கு காட்டும் அற்புதம். இந்த இடம் வரலாற்றின் பொக்கிஷமாக மட்டுமின்றி இன்றைய தலைமுறைக்கு கற்றுக் கொடுக்க வேண்டிய பல பாடங்களை கொண்டுள்ள இடமாகவும் திகழ்கின்றது. சிகிரியா போன்ற இடங்களை பாதுகாக்கும் பொறுப்பு ஒவ்வொருவருக்கும் உள்ளது. வரலாற்றை மதிப்பது, அதன் மூலம் நாம் கற்றுக்கொள்வது, அதை எதிர்காலத்துக்கு கொண்டு செல்லும் பணியை மேற்கொள்வது நமது கடமை. சிகிரியா போன்ற வரலாற்று சின்னங்கள் நம் நாட்டின் பெருமையை உலகில் எங்கும் பரப்பும் சான்றுகளாக என்றும் நிலைத்திருப்பதாக நம்புவோம். இலங்கையில் நாம் பார்க்க வேண்டிய முக்கியமான இடங்கள் என்ற தலைப்பின் கீழ் சிகிரியாவை பற்றி பார்த்த அனைவருக்கும் எமது நன்றிகள். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது அமுதமலை இணையதள வானொலியில் இலங்கையின் இன்பப்பட்டறை. அடுத்ததாக நாம பார்க்க போற பதிவு பட்டு கற்ற பாடம். பட்டுக்கற்ற பாடம் பகுதியில் நம்மோடு இணைந்து கொள்கிறார் தேகிவளை பிரம்மகுமாரிகள் ராஜயோக நிலையத்திலிருந்து சகோதரி ஆனந்தி அவர்கள். வணக்கம், என்னுடைய பெயர் ஆனந்தி. நான் இந்த ஆன்மீகத்தில் கடந்த 31 வருடங்களாக இதை நான் பயிற்சி செய்து வருகின்றேன். இந்த ஆன்மீகத்தை பயிற்சி செய்வதனால் எனக்கு இந்த ஆன்மீகத்தில் ஏற்பட்ட நன்மைகளை பற்றி நான் உங்களுடன் கலந்துரையாட விரும்புகின்றேன். ஆன்மீகம் என்பது உண்மையில் அது வாழ்க்கையோடு பின்னி பிணைந்த ஒன்று. நாங்கள் இதுவரை நினைக்கின்றோம் ஆன்மீகம் வேறு, வாழ்க்கை வேறண்டு. நிச்சயமாக வாழ்க்கை நான் சரியாக வாழ வேணும் என்று சொன்னால் எங்களோடு இந்த ஆன்மீகம் பின்னி பிணைந்திருக்க வேணும். அப்படி நாங்கள் இருக்கும் பொழுதுதான் எங்களுக்கு வாழ்க்கையில வர சவால்களை நாங்கள் வெற்றிகரமாக நாங்கள் கொண்டு செல்ல முடியும். என்னுடைய இந்த ஆன்மீக வாழ்க்கையில் நான் கண்ட அனுபவம் இதுதான். எத்தனையோ சவால்களுக்கு நான் முகம் கொடுத்திருக்கின்றேன் இந்த ஆன்மீகத்துக்கு வரக்கு முன்பு. ஆனால் அந்த நேரங்கள் எல்லாம் நான் துக்கப்பட்டு அதனால யோசனைகள், பதட்டம், டென்ஷன், இதனால பல நோய்களுக்கு கூட நான் ஆளாகி இருக்கின்றேன். நாங்கள் சில வேளைகளில் நினைக்கின்றோம் எங்களுக்கு நோய்கள் வந்தா கூட அதில் இருந்து எப்படி மீள்றதுண்டு அதுக்குள்ளேயே நாங்கள் போயிடுறோம். ஆனால் இந்த ஆன்மீகத்துக்கு வந்த பிற்பாடு இதை பயிற்சி நான் செய்யும் பொழுது இந்த ஆன்மீக சக்தியால் எனக்கு பல விதமான நோய்கள் என்று சொன்னால் எனக்கு இதயம், லங்ஸ்ல எல்லாம் இன்ஃபெக்ஷன் இந்த உடலால் பாதிக்கப்பட்டு இனி இதிலிருந்து மீள முடியாத நிலைமைக்கு தள்ளப்பட்டிருந்த பொழுது இந்த ஆன்மீக சக்தியால் தான் நான் மீண்டு வெளியில் வந்தேன். அதே மாதிரி இன்னும் பல நோய்கள், கழுத்தில் இருந்து எனக்கு கையெல்லாம் ஒரு பக்கம் வழங்காம போய் இந்த ஆன்மீக சக்தி, இந்த தியானத்தை நான் பயிற்சி செய்து அந்த சக்தியின் மூலமாக டாக்டர்ஸாலேயே மாற்ற முடியாது என்று சொன்ன நோயை கூட நான் இன்றைக்கு என்னுடைய கை கால் சரியாக இயங்குது என்று சொன்னா இந்த ஆன்மீக சக்தி தான் எனக்கு உதவி செய்தது. அடுத்ததாக நான் பல பிரச்சனைகளுக்கு
இதற்கு முகம் கொடுத்தேன். எத்தனையோ பிரச்சனைகள், தனி ஆளாகத்தான் நான் இருந்து என்னுடைய குழந்தைகளை நான் வளர்த்தேன். ஆனால் எந்த ஒரு பிரச்சனையும் நான் இதுக்கு வரக்கு முன்பு பயந்து நடுங்கி இது எப்படி சமாளிக்கிறது என்றெல்லாம் நான் யோசித்தேன். ஆனால் இந்த ஆன்மீக சக்தியை நான், இந்த பயிற்சியை நான் மேற்கொண்டு இருக்கும் பொழுது எத்தனையோ விதமான மலை போல பிரச்சனை எனக்கு வந்தது. ஆனால் நான் கலங்கவும் இல்லை, பயப்படவும் இல்லை. அதிலேருந்து வெற்றிகரமாக என்னுடைய அதை வெண்டு அதிலேருந்து மீண்டு எந்த விதமான கஷ்டமும் இல்லாமல் நான் அதிலேருந்து மீண்டு வந்திருக்கிறேன். அடுத்தது இந்த ஆன்மீகம் எனக்கு கற்று தந்தது எப்படி வாழ வேணும், எப்படி வாழக்கூடாது என்று. அதே நேரம் மிகவும் பாதுகாப்பாக நான் இந்த ஆன்மீக சக்தியை, நான் இந்த தியானத்தை பயிற்சி பண்ணும் பொழுது எனக்கு மிகவும் ஒரு கடவுளின் ஒரு பாதுகாப்பு எந்த நேரமும் என்ன அருகில் இருப்பது போன்று உணர்ந்தேன். நாங்கள் முன்பெல்லாம் இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது ஒரு இடத்துக்கு நாங்கள் தனியே போகும் பொழுது கூட எங்களுக்கு ஒரு பயம் வரும். எங்களுக்கு ஒரு மனுஷரை கண்டா ஒரு பயம் வரும், எங்களுக்கு ஒரு மிருகத்தை கண்டா ஒரு பயம் வரும். சாமத்தில் போக பயப்படுவோம், விடியப்புறத்தில் போக பயப்படுவோம். ஆனால் இந்த ஆன்மீக பயிற்சியை நான் செய்து அந்த சக்திகளை நான் எடுக்கும் பொழுது நான் எத்தனையோ நாட்கள் இந்த ஆன்மீக சேவைக்காக இரவு 12 மணிக்கு போயிருக்கிறேன் தனிய. ஆனால் தனியாண்டு நான் யோசிக்கல, என்னோடு கடவுள் வருவார், கடவுள் வந்து கொண்டிருந்த. அதே நான் விடியப்புறம் போயிருக்கிறேன். எந்த விதமான பிரச்சனைக்கும் இந்த 31 வருஷம் நான் முகம் கொடுத்ததே இல்லை. அவ்வளோ எனக்கே சில நேரங்கள் ஆச்சரியம், இந்த இவ்வளவு பாதுகாப்பாக நான் போய் வருவேனான்னு யோசித்த நாட்கள் இருந்தது. ஆனால் இந்த சக்தியோடு, நான் கடவுளுடைய சக்தியோடு நான் போகும் பொழுது நான் மிகவும் பாதுகாப்பை உணர்ந்தேன். என்னோடு இறைவன் கூட வருவதை உணர்ந்தேன். எந்த விதமான ஒரு சொல்லுவினம் தானே, இப்ப நாங்கள் ஒரு எட்ட சக்தி கூட எங்களை ஏறெடுத்து பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு இந்த ஆன்மீக சக்தி எனக்கு பாதுகாப்பு கொடுத்ததை உணர்ந்தேன். அதே நேரம் நாங்கள் இப்ப ஒரு சில நேரங்கள்ல சில பிரச்சனைகள் வரும் பொழுது, அதால பதட்டப்படும் பொழுது இந்த உடலுக்கு டென்ஷன், பயம், இதுகளால தான் எங்களுக்கு பல நோய்கள், ப்ரெஷர், ஹார்ட் அட்டாக், டயபெட்டிஸ், அப்படியான பல நோய்கள் கூட எங்களுக்கு நாங்கள் பயப்படுவதனால தான் வருகின்றது, பல நோய்களும். ஆனால் இந்த ஆன்மீக சக்தியை நாங்கள் பயிற்சி செய்யும் பொழுது, நான் இதுக்கு வரும் பொழுது எனக்கு கொலஸ்ட்ரால் இருந்தது, தைராய்டு இருந்தது. ஆனால் நான் இங்கு இந்த ஆன்மீக இந்த தியானத்தை நாம் பயிற்சி செய்யும் பொழுது அந்த ஆன்மீக சக்தியின் மூலமாக இன்றைக்கு அந்த 2 நோயும் என்ற உடலை விட்டு எப்படி போனதுன்றே தெரியவில்லை. அவ்வளோத்துக்கு இந்த சக்தி எங்களோட உடலுக்கு மட்டுமல்ல, மனதுக்கு, என்னுடைய புத்திக்கு, என்னுடைய உடலுக்கு இந்த சக்தி எத்தனையோ விதமாக எங்களோட மனதை நாங்கள் சில நேரங்களில் மனம் குழப்பம் அடையுது. அந்த குழப்பம் அடையும் பொழுது புத்தி எல்லாம் சில நேரங்கள் எங்களுக்கு தடுமாறுது. அப்ப நாங்கள் அந்த மனம், புத்தி இரண்டுமே இந்த ஆன்மீக சக்தியால் நிரப்பப்படும் பொழுது எனக்கு சரியாக சிந்திக்க முடியுது. சரியாக பிரச்சனைகள் வரும் பொழுது புத்தியை பாவிச்சு நாங்கள் அது ஆன்மீக சக்தியால் நிரம்பும் பொழுது நான் பகுத்தறிஞ்சு அதை என்னால செய்ய முடியுது. நல்ல சகவாசத்தோட என்ன சேர வைக்குது. எது சரி, எது பிழை என்றதை உணர்த்துது. எப்படி வாழ வேணும், எப்படி வாழக்கூடாது என்று இந்த ஆன்மீகம் எனக்கு சொல்லி தந்திருக்கின்றது. இந்த ஆன்மீக சக்தியை, இந்த தியானத்தை பயிற்சி பண்ணி உங்களுக்கும் அனுபவத்தை நீங்கள் பெறும் பொழுதுதான் உங்களுக்கு ஆன்மீகம் என்றாலே சொல்லுவார்கள் தானே, மன ஆரோக்கியம் வேணும், உடல் ஆரோக்கியம் வேணும், சமுதாய ஆரோக்கியம் வேணும். இது 3 இருந்தால் உலகமே ஆரோக்கியமாகத்தான் இருக்கும். எங்களுடைய 5 தத்துவங்களும் ஆரோக்கியமாக இருக்கும். இயற்கையும் சகல ஜீவராசிகளும் எல்லாமே இந்த சக்திகளை எடுத்து அவர்களுக்கும் நாங்கள் கொடுக்கும் பொழுது உலகமே ஆரோக்கியமாக மாறும். இதுதான் என்னுடைய ஆன்மீக அனுபவத்தை நான் உங்களுடன் பகிர்ந்து கொண்டது. வணக்கம், நன்றி.
அற்புதமான அனுபவத்தை வழங்கிய சகோதரி ஆனந்தி அவர்களுக்கு எமது நன்றிகள். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது அமுதமலை இணையதள வானொலியில் இலங்கையின் இன்பப் பட்டறை. அடுத்ததாக நாம் பார்க்க போற பதிவு முன்னோர் மொழி. இன்றைய முன்னோர் மொழியில் நகைச்சுவை கலந்த அற்புதமான ஒரு கருத்தை கொண்டு வந்திருக்கின்றேன். அது பொறுமையாக இருப்பதற்குத்தான் தைரியம் வேண்டும், கோபம் என்பது தெருநாய்க்கு கூட வரும். இன்றைய காலத்தில் தேவையான மொழி. பொறுமையாக இருப்பதற்குத்தான் தைரியம் வேண்டும், கோபம் என்பது தெருநாய்க்கு கூட வரும். இந்த வாசகம் மனித உணர்ச்சிகளை பற்றிய ஆழ்ந்த கருத்தை வெளிப்படுத்துகின்றது. பொறுமையின் உண்மையான பொருள், பொறுமை என்பது சாதாரணமான இயல்பல்ல, அது ஒரு மிகப்பெரிய ஆற்றல். பலர் பொறுமையை ஒரு பலகீனமாக பார்க்கலாம், ஆனால் உண்மையில் அது ஒரு சக்தியாகும். வாழ்க்கையில் பல்வேறு சோதனைகளை எதிர்கொள்ளும் போது ஒருவருக்கு பொறுமை இருந்தால் அவர் அவற்றை கடந்து செல்ல முடியும். பொறுமை உடையவர்களே உண்மையான நிதானத்துடன் ஆழமான சிந்தனையுடன் செயல்பட முடியும். பொறுமை என்பது தன்னம்பிக்கையின் ஒரு வடிவம். ஏனெனில் எதையும் எதிர்கொண்டு சமாளிக்கலாம் என்ற நம்பிக்கை உள்ளவரே பொறுமையாக இருக்க முடியும். உதாரணமாக, ஒரு நல்ல தலைவருக்கு பொறுமை மிகவும் முக்கியம். அவசரமாக முடிவெடுத்து விடாமல் சூழ்நிலைகளை கவனமாக ஆய்வு செய்வதன் மூலம் சிறந்த தீர்வுகளை உருவாக்கலாம். ஒரு குடும்ப தலைவிக்கோ தலைவனுக்கோ பொறுமை இருந்தால்தான் குடும்பத்தில் அமைதி நிலைத்திருக்கும். கோபம் என்பது ஒரு மிக எளிதாக வரும் உணர்வு. ஒரு சிறிய தூண்டுதல் போதும் ஒருவருக்கு கோபம் வந்துவிடும். தெருநாய்களை எடுத்துக்கொண்டால் அவை தங்கள் மீது சிறிய ஆபத்து வந்தாலும் உடனே முறைக்கும், அடித்தால் கடிக்கும். இது அவற்றின் இயல்பு, ஏனெனில் அவை சிந்தித்து செயல்பட முடியாதவை. இதேபோல் சில மனிதர்களும் சிறிய விடயங்களுக்கு கூட கோபம் கொள்கின்றார்கள். அவர்கள் பொறுமையற்றவர்கள், சிந்திக்காமல் செயல்படுபவர்கள். கோபம் என்பது பல நேரங்களில் முடிவில்லாத பிரச்சனைகளை உருவாக்குகின்றது. கோபத்தில் எடுக்கப்படும் முடிவுகள் பெரும்பாலும் தவறாக இருக்கும். ஒரு நொடியில் வந்த கோபம் வாழ்நாளின் முக்கியமான உறவுகளை நாசம் செய்யலாம். கோபம் வந்தவுடன் ஒருவர் அமைதியாக சிந்தித்தால் பல பிரச்சனைகளை தவிர்க்கலாம். உதாரணமாக, ஒருவர் உங்களை தவறாக பேசினால் உடனே கோபத்தில் பதில் சொல்லாமல் இருந்தால் பிரச்சனை பெரிதாகாமல் போகலாம். ஆனால் உடனே சண்டை போட தொடங்கினால் பிரச்சனை கட்டுக்கடங்காமல் போகும். உண்மையான தைரியம் என்றால் என்ன தெரியுமா? பலர் தைரியம் என்றால் கோபம், ஆத்திரம், வாக்குவாதம், தாக்குதல் என்று நினைக்கின்றார்கள். ஆனால் உண்மையான தைரியம் மனதை கட்டுப்படுத்தக்கூடிய திறன். தைரியமானவர்கள் யார் தெரியுமா? அவர்கள் எந்த சூழ்நிலையிலும் நிதானமாக இருக்கக்கூடியவர்கள். அவர்கள் உடனடியாக உணர்ச்சிகளுக்கு அடிமையாக மாறமாட்டார்கள். அவர்கள் எந்த முடிவும் ஆழமாக சிந்தித்து எடுப்பார்கள். தைரியம் உள்ளவர்களுக்கு பொறுமை அதிகம். அவர்கள் பெரிய ஆபத்துகளையும் அமைதியாக எதிர்கொள்வார்கள். அவர்கள் வாழ்க்கையின் கடினமான நிலைகளிலும் மனதை இழக்க மாட்டார்கள். உதாரணமாக, மகாத்மா காந்தி பொறுமையுடனும் அமைதியுடனும் அகிம்சை வழியில் இந்தியா விடுதலையை பெற்றுத்தந்தார். புத்தர் தனது நிதானத்தாலும் பொறுமையாலும் மக்களுக்கு ஞானத்தை பரப்பினார். வாழ்க்கையிலும் பொறுமையானவர்களே உயர்வு அடைகின்றார். கோபம் என்பது எளிதாக வரக்கூடிய ஒன்று, ஆனால் பொறுமை என்பதற்கு தைரியம் தேவை. மனதை கட்டுப்படுத்தக்கூடியவர்களே உண்மையான வலிமை உடையவர்கள். உண்மையான தைரியம் என்பது கடினமான சூழ்நிலையிலும் அமைதியாக இருக்கக்கூடிய மன ஆற்றலாகும். கோபம் என்பது யாருக்கும் வரும், ஆனால் பொறுமை என்பது உண்மையான தைரியத்தின் அடையாளமாகும். ஆகவே இன்றிலிருந்து கோபம் வரும் போதெல்லாம் சற்று இறைவனை நினைத்துக் கொள்ளுங்கள். உங்களுக்குள் அமைதியை வரவழைத்து தைரியத்தை உண்டாக்கி கொள்ளுங்கள். பொறுமையாக இருங்கள். ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், பொறுமையாக இருப்பதற்குத்தான் தைரியம் வேண்டும், கோபம் தெருநாய்க்கு கூட வரும். அற்புதமான முன்னோர் மொழியோடு இணைந்திருந்தமைக்கு நன்றி. தொடர்ந்து இணைந்திருங்கள். இது அமுதமலை இணையதள வானொலியில் இலங்கையின் இன்பப் பட்டறை. அழகான வரிகளால் கோர்த்தெடுத்து அன்பு கடவுளுக்கு அள்ளி சாத்தும் மாலைகள் தான் கவிதைகள். அந்த வகையில் கடவுளுக்காக வருகிறது இலங்கையில் யார் அந்த பாரதி. கடவுள் ஒரு வெளிச்சம், நேர் வழியில் நடத்தும் ஒளியாக, நம்பிக்கையின் நீரோட்டமாக, நிலை வளர்க்கும் சந்திரனாய் நம் வாழ்வில் கலந்திருக்கிறார் கடவுள். நேர் வழியில் நடத்தும் ஒளியாக, நம்பிக்கையின் நீரோட்டமாக, நிலை வளர்க்கும் சந்திரனாய் நம் வாழ்வில் கலந்திருக்கின்றார் கடவுள். காண முடியாது, ஆனால் உணரலாம். கருணையால் நிறைந்த நிழலாக, கடுமையான காலங்களிலும் கைவிடாத கரங்களாய். காண முடியாது, ஆனால் உணரலாம். கருணையால் நிறைந்த நிழலாக, கடுமையான காலங்களிலும் கைவிடாத கரங்களாய். காற்றாய் நம்மை தழுவிடுவார், கனவாய் நம்மை தெளிவிப்பார்.
கண்களில் கண்ணீராய் தெரிந்தாலும் இதயத்தில் நம்பிக்கையாக வாழ்வார். காற்றாய் நம்மை தழுவிடுவார், கனவாய் நம்மை தெளிவிப்பார். கண்களில் கண்ணீராய் தெரிந்தாலும் இதயத்தில் நம்பிக்கையாய் வாழ்வார். தவிப்பிலும் தளர்விலும் இருக்கும் போது தாயின் அன்பாய் தோள் சாய்வார். தவிப்பிலும் தளர்விலும் இருக்கும் போது தாயின் அன்பாய் தோள் சாய்வார். தாயையும் தந்தையையும் கூடச் சேர்த்த தெய்வீகமான பேரழகு அவர். வழி தவறினோம் என்றாலும் விட்டு விடாதவர். நம் ஒவ்வொரு பிரார்த்தனை கேள்விகளுக்கும் பதிலளிப்பவர். கலங்கி நிற்கும் மனதிற்குள் கரம் பிடிக்க வருவார். காலத்தால் அழியாது நம்முடன் வாழ்வார். அன்பு, ஒளி, நம்பிக்கை இவற்றால் என்றென்றும் நம்மை வழிநடத்தும் நியதிதான் கடவுள் என்ற அந்த அழகான கவியை எமக்காக அனுப்பி வைத்த நல்ல உள்ளத்திற்கு எமது நன்றிகள். கவிதைகளின் அருமைகள் எல்லோருக்கும் புரிவதில்லை. கவிதைகளை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நாம் நல்ல ரசிகராக இருக்க வேண்டும். உலகத்தில் உள்ள எல்லா ரசிகர்களுக்கும் இந்த கவிதை சமர்ப்பணம். அமுதமலை இணையதள வானொலியில் இலங்கையின் இன்பப்பட்டறை நிறைவுக்கு வருகின்றது. நாம் ஆரம்பத்திலே கூறியிருந்ததைப் போன்று வாழ்க்கையின் உண்மையான போஷாக்கு சந்தோஷம் என்பதுதான். வாழ்க்கையில் மனிதன் எதற்காக பாடுபடுகிறான்? சிறப்பான வேலை, நல்ல வருமானம், உயர்ந்த பதவி, உறவுகளென பல காரணங்களை கூறலாம். ஆனால் இதன் அடிப்படை நோக்கம் என்ன? சந்தோஷமாக வாழவே. உணவின்றி உடல் வளராது, சந்தோஷமின்றி மனமும் வளராது. உடலுக்கு போஷாக்கு அளிக்க உணவு தேவைப்பட்டால் வாழ்க்கைக்கு உண்மையான போஷாக்கு சந்தோஷம். சந்தோஷம் என்பது ஒருவரின் மனதளவில் உணரப்படும் மிகச் சிறந்த உணர்வு. பலர் சந்தோஷத்தை பணத்துடனும் பதவியுடனும் பிரபலத்துடனும் இணைத்து பார்க்கின்றார்கள். ஆனால் உண்மையான சந்தோஷம் புற சம்பந்தங்களால் வரும் ஒன்றல்ல, அது உள்ளிருந்து வரும் உணர்வு. ஒரு குழந்தையின் இனிய சிரிப்பில், நட்பு மனதுடன் பகிரும் உரையாடலில், இயற்கையின் அழகில், பிறருக்கு செய்யும் உதவியில், ஒரு சாதனையை அடைந்த பூரிப்பில், இறைவனை உணர்கையில், இந்த சிறிய விடயங்களிலேயே உண்மையான சந்தோஷம் அடங்கியுள்ளது. சந்தோஷத்தின் முக்கியத்துவம் உடலுக்கும் ஆரோக்கியத்திற்கும் தேவையான சந்தோஷமான மனோநிலை உடல் நலத்துடன் நேரடியாக தொடர்புடையது. மனம் மகிழ்ச்சியாக இருந்தால் உடல் நலமாக இருக்கும். மன அழுத்தமில்லாத வாழ்க்கை உயர் இரத்த அழுத்தத்தையும், இதய நோய்கள், உடல் வாதம் போன்ற பிரச்சனைகளை குறைக்கும். சந்தோஷமானவர்கள் பெரும்பாலும் நோய்களுக்கு எதிராக சிறந்த நோய் எதிர்ப்பு சக்தியை கொண்டிருப்பார்கள். சந்தோஷம்தான் வாழ்க்கையின் உண்மையான போஷாக்கு. உடலுக்கு உணவு எவ்வளவு முக்கியமோ, உயிருக்கு காற்று எவ்வளவு முக்கியமோ, மனதுக்கு சந்தோஷம் அவ்வளவு முக்கியம். உலகம் எப்படி இருக்கின்றது என்பதை பற்றி கவலைப்படாமல் நாம் அதை எப்படி பார்க்கின்றோம் என்பதே சந்தோஷத்தை தீர்மானிக்கும். உண்மையான சந்தோஷம் வெளியில் கிடைக்காது, அது நம்முள் தான் உள்ளது. சந்தோஷம் என்பது வெளியில் தேடி பெறும் பொருள் அல்ல, மனதிற்குள் உணரும் உணர்வு. சந்தோஷமாக வாழுங்கள், வாழ்வை அழகாக்குங்கள். ஆன்மீகத்தோடு இணைந்து இறைவனை நினைத்து கொண்டு சந்தோஷமாக வாழ்வோம். அமுதமலை இணையதள வானொலியில் இலங்கையின் இன்பப்பட்டறை நிறைவுக்கு வருகின்றது. இவ்வளவு நேரமும் உங்களோடு பேசிக் கொண்டிருந்த நான் இலங்கையிலிருந்து யோகி ராஜ். தொடர்ந்து இணைந்திருங்கள் உறவுகளே. இது அமுதமலை, ஆனந்தத்தின் அலை, அலை, அலை.